ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட்னால் வேறு எதுவுமே இல்லை. இது ஒரு டைப் ஆஃப் சிஸ்ட்டு தான். இது வந்து இஸ் அ பினைன் பட் லோக்கலி அக்ரெசிவ் சிஸ்ட் லீஷன் ஃப்ரம் தி ஜா. நம்மளோட ஜாவில் பார்க்க முடியும். ஹை ரெக்கரன்ஸ் ரேட், அதாவது ஒரு இதை வந்து லைட்டாக எடுத்துட்டாங்கன்னா, இந்த சிஸ்ட்டை வந்து எடுத்துட்டாங்கன்னா இதோட ரெக்கரன்ஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட்டோட நேமோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒடோன்டோஜெனிக்னால் வந்து ஆரிஜினேட் ஃப்ரம் தி டென்டல் டிஷ்யூ, டென்டல் லேமினாலேருந்து வர்றதுனால ஒடோன்டோஜெனிக் சொல்கிறாங்க. கெரட்டோசிஸ்ட்னால் வந்து கெரட்டினைஸ்டு ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் ஸ்காமஸ் எபித்தீலியம் லைனிங் வந்து இருக்குது. அதனால் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்காமஸ் எபித்தீலியம் வந்து இருக்கிறதுனால ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட் வந்து ஓகே. அதுக்கப்புறம் வந்து கெரட்டோசைட்டிக் ஒடோன்டோஜெனிக் டியூமர் அண்ட் ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட். இது வந்து கெரட்டோசைட்டிக் ஓடோன்டோஜெனிக் டியூமர் வந்து இஸ் கிளாசிஃபைடு இன்டு அக்ரெசிவ் பிஹேவியராக வந்து இருக்குது. இஸ் ரிஃப்ளெக்டட் நியோபிளாஸ்டிக் இன் நேச்சர். WHO 2017 வந்து இஸ் ரிவர்ஸ் KOC பேக் டு ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட் கிளாசிஃபைட் டு தி சிஸ்டிக் கேட்டகரியில் வந்து முன்னாடி வந்து டியூமர் கேட்டகரியில் வந்து வந்துச்சு. இன் 2005 வந்து ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட் வந்து டியூமரில் வந்துச்சு, அக்ரெசிவ் பிஹேவியராக இருக்குது. அதுக்கப்புறம் ரீகால்சிஃபை பண்ணையில் நியோபிளாஸ்டிக் இன் நேச்சரில் இருக்கிறதுனால இது வந்து ரிவர்ஸ்டு KCOT பேக் டு தி ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட் கிளாசிஃபைட் இன்டு தி அகெயின்ஸ்ட் டு தி சிஸ்டிக் கேட்டகரியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டெஃபினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். WHO டெஃபினேஷனில் வந்து ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ் இஸ் பிகைன் டு தி டெவலப்மெண்டல் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்டல் சிஸ்டான்னு சொல்கிறாங்க. இட் அரைசஸ் ஃப்ரம் தி டென்டல் லேமினாலேருந்து வரக்கூடியது. It arises from the dental lamina. Is characterized by the thin, uniform, lined parakeratinoid stratified squamous epithelium. It is locally aggressive from the high recurrence rate வந்து இருக்குது. லோக்கலி அக்ரெசிவாக இருக்குது, ஹை ரெக்கரன்ஸ் ரேட்டாக இருக்குது. அப்போனா ஒடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் is a benign developmental cyst arises from the dental lamina, is characterized by the thin uniform lining of parakeratinoid stratified squamous epithelium. It is locally aggressive and high recurrence rate அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தியாலஜியில் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர், டெவலப்மெண்டல் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மேஜர் ஆன் ஜெனட்டிக் ஃபேக்டரில் வந்து என்ன மியூட்டேஷன் நடக்குதுன்னா PTHC1 ஜீன் மியூட்டேஷன் வந்து நடக்குது. இஸ் பார்ஷியலி டு தி Garlin-Dor syndrome, particularly in Garlin-Gard syndrome அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக வந்து இந்த சிண்ட்ரோமில் தான் வந்து Garlin-Gard syndrome தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிண்ட்ரோமு. இந்த சிண்ட்ரோம் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து டெவலப்மெண்டல் ஃபேக்டர், இப்போ வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம், டெவலப்மெண்டல் ஃபேக்டர் வந்து நெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இது மூலியமாக தான் வந்து ஜெனட்டிக் வந்து என்ன ஜெனட்டிக்காக இருக்குது, இந்த PTC1 ஜீன் வந்து இதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு ரெமனண்ட் ஆஃப் த டென்டல் லேமினா வந்து ஒரு ரெமனண்ட் ஃபீச்சர்ஸாக இருக்குதா, அல்லது ஓடோன்டோஜெனிக் எபித்தீலியம் வந்து ரெமனண்ட்டாக இருக்குது, எக்ஸஸாக வந்து வந்திருக்குது அப்படின்னா இது வந்து டெவலப்மெண்டல் ஃபேக்டரில் வரும். க்ரோனிக் இரிட்டேஷன், ட்ராமா, அப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் பீவிங் கான்ட்ரிபியூட்டட் டு த டெவலப்மெண்ட். நாள்பட்ட அதுக்கப்புறம் வந்து இரிட்டேஷனாக இருக்குது, க்ரோனிக் இரிட்டேஷனாக இருக்குது, ட்ராமா, அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்ரியாக இருக்குதுன்னா இது வந்து இந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேத்தோஜெனசிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து இனிஷியேஷன் ஆஃப் பேத்தோஜெனசிஸில் வந்து ஒடோன்டோஜெனிக் எபித்தீலியல் டென்டல் லேமினா வந்து இனிஷியேட் ஆகி அதுக்கப்புறம் ப்ராலிஃபரேஷன் நடக்குது. இப்போ வந்து ஒடோன்டோஜெனிக் எபித்தீலியம் வந்து டெவலப்மெண்டலில் இருக்குதா, அது வந்து ரெமனண்ட் ஆகுது, அது வந்து ரேப்பிடு செல் டிவிஷன் நடக்குது, அண்ட் க்ரோத் வந்து நடக்குது. இந்த எபித்தீலியத்தில் வந்து ஒரு க்ரோத் அண்ட் ரேப்பிடு செல் டிவிஷன் நடக்குது. அதில் எபித்தீலியல் ஆஃப் லைனிங் வந்து ஒரு சிஸ்ட் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது வந்து எப்படின்னா கெரட்டினைசேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து
ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் கெரட்டினைஸ்டு ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டிக் எக்ஸ்பேன்ஷன் வந்து நடந்த பிறகு இதில் வந்து ஃபார்மேஷன் நடந்துச்சு, இதில் சிஸ்டிக் எக்ஸ்பேன்ஷன் நடந்த பிறகு போன் வந்து பக்கத்தில் இந்த லோக்கலைஸ்டு ரிசார்ப்ஷன் ஆஃப் அட்ஜசன்ட் போன் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் எக்ஸ்டென்ட் டு த சிஸ்ட். அந்த சிஸ்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு அட்ஜசன்ட் போன் கூட வந்து ஒரு ரிசார்ப்ஷன் வந்து நடக்குது. ரிசார்ப்ஷன் நடக்கிறது வந்து நல்லா சொல்கிறாங்க. localized resorption வந்து நடக்குது. Then infection in some cases. Secondary infection occur in the inflammation and alteration of the cyst. Inflammation and alteration of the cyst. இந்த சிஸ்டில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது, ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து வருது அப்படி சொல்கிறாங்க. இதுதான் பேத்தோஜெனசிஸ். என்னென்னா ஒடன்டோஜெனிக் எபித்தீலியம் ஒரு லேமினால வந்து டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு ரெமனண்ட்டாக வருது. இது வந்து ப்ராலிபரேஷன் டு தி செல் டிவிஷன் ஆஃப் த growth of epithelial lining is leads to the cystic formation. Then keratinization, keratinized stratified squamous epithelium, bone resorption of adjacent bone is due to the presence of the exterior by the expanding cyst அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த சிஸ்டாக வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கரன்ஸ் வந்து எங்கெங்கே அக்கரன்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அக்கரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அக்கரன்ஸ் வந்து யாருக்கு அக்கர் ஆகுதுன்னா அப்ராக்சிமேட்லி எங்கேதுன்னா லோவர் ஜாவில் வந்து 7% வந்து 8% ஆஃப் த ஆல் சிஸ்ட் வந்து லோவர் ஜாவில் தான் வந்து நடக்குது, வெறும் ஜாவில் தான் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டெக்கேட்டில் வந்து நடக்குது. ஏஜ் வந்து 2 to 2nd and 3rd ஏஜில் வந்து பீக்காக வந்து இருக்குது. ஜெண்டர் வந்து மோஸ்ட்லி வந்து யாருக்கு அதிகமாக வருதுன்னா மெயிலுக்கு அதிகமாக வருது. மோஸ்ட்லி மெயிலுக்கு மட்டும் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து காமன் லொக்கேஷன் வந்து மேண்டிபிள் தான் வந்து அதிகமாக வந்து இதாக இருக்குது. மேண்டிபிள் மேக்ஸிலரி ரேஷியோவில் வந்து மேண்டிபிள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு மேண்டிபிளில் வந்து போஸ்டீரியர் ரீஜன், அதாவது ரேமஸ் ஆர் ஆங்கிள் ஆஃப் த மேண்டிபிள் இருக்கா, அங்கே தான் வந்து அதிகமாக நடக்குது. அதுக்கப்புறம் வந்து லெஸ் காமன் இஸ் அக்கர். ஒரு வேளை அப்படி அக்கர் ஆச்சுன்னா ப்ரீமோலார் அண்ட் மோலார் ரீஜனில் வந்து அக்கரன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன சைன்லாம் இருக்குதுன்னா ஸ்வெல்லிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போன் எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்குது. ஸ்வெல்லிங் எப்படி நடக்குதுன்னா ஒரு ஸ்வெல்லிங் வந்து ஃபேஷியல் ஏசிமெட்ரிக்கலாக வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து நாக்டினபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போன் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கார்டிக்கல் போன் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்குது. சொல்கிறாங்க. பால்பபிள் மாஸ் ஆஃப் த ப்ரெசண்ட். அதுக்கப்புறம் வந்து மாஸ் மேபி ப்ரெசண்ட். ஒரு வேளை அந்த பால்பபிள் வந்து அந்த மாஸ் மேபி ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டீத் வந்து எப்படி டீத் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து ஒரு அட்ஜசன்ட் டீத்தில் வந்து ஒரு டிஸ்பிளேஸ் ஆகுது, ரிசார்ப்ஷன் வந்து நடக்கிறத வந்து அட்ஜசன்ட் டீத்தில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ரிசார்ப்ஷன் வந்து நடக்குது. இதை வந்து நம்ம மெயினாக வந்து பேசுகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் லிம்ஃபடினோபதி. இந்த ஸ்வெல்லிங் ஆஃப் த லிம்ஃப் நோட் இஸ் அக்கர் டு த இன்ஃபெக்டட் ஏரியாவில் வந்து ஸ்வெல்லிங் இருக்குது. இப்போ வந்து சைன் பார்த்தாச்சு. சிம்டம்ஸ் இப்போ என்னென்ன சிம்டம்ஸ்னால் வந்து ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. நம்ம பார்க்குற ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பெயின் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் மேபி அரைசஸ் இஃப் த சிஸ்ட் இஸ் இன்ஃபெக்டட். ஒருவேளை இந்த சிஸ்ட் வந்து இன்ஃபெக்டட் வந்து அது மூலிமா ஒரு ப்ரெஷர் கிடைக்குதுன்னா இதில் வந்து பெயின் வந்து இருக்குது. இப்போ வந்து சிஸ்டிக்கில் வந்து ட்ரைனேஜ் வந்து இருக்குது. as possible to the drainage or pus discharges in the cases of the infection. இன்ஃபெக்ஷனில் வந்து அந்த சிஸ்டில் வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒரு பஸ் வந்து இருக்குது அந்த இன்ஃபெக்ஷனான ஏரியாவில். அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் அண்ட் மலேஸ் வந்து நடக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி இன்ஃபெக்ஷனாக வர சான்சஸ் இருந்துச்சுன்னா இட் மேபி ஃபீவர் அண்ட் இதாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பேரஸ்தீஷியா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்னஸ் அண்ட் டிங்லிங் அஃபெக்டட் ஏரியா இட் காசஸ் டு தி நர்வ் இன்வால்வ்மெண்ட் நடக்கிறதுனால இதில் வந்து டிங்லிங் ஏரியா வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷன் ஃபைண்டிங் சொல்கிறாங்க. ஆஸ்பிரேஷன் ஃபைண்டிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா
இதில் வந்து என்ன ஆஸ்பிரேஷன் ஃபைண்டிங்கில் வந்து அதுக்கப்புறம் சீஸி அப்பியரன்ஸு சீஸி அப்பியரன்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ஆஸ்பிரேட் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப சீஸியாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்பிரேட் ஆஃப் த சிஸ்ட் வந்து இட்ஸ் திக் அண்ட் yellowish அண்ட் சீஸி மெட்டீரியலால் மேடப் ஆஃப் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் டியூ டு கெரட்டனைஸ்டு கண்டென்ட் வந்து இருக்குது. இது ஃபீச்சர்ஸ் வந்து கேரக்டரைஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஓகேசியாக வந்து இருக்குது. அசோசியேட்டட் ஃபீச்சர்ஸில் வந்து மல்டிபிள் சிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து டீத் வயபிலிட்டி, அதுக்கப்புறம் டீத் வைட்டாலிட்டி, டீத்தோட வைட்டாலிட்டி பற்றி பார்க்குறாங்க. இப்போ வந்து டீத்தோட வைட்டாலிட்டி நம்ம எப்படி பார்க்குறதுனா, டீத்தோட வைட்டாலிட்டி பார்ப்பாங்க. முதல்ல வந்து மல்டிபிள் சிஸ்ட்டு எங்கேயாச்சும் இந்த இட் ப்ரெசன்டட் இன் தி மல்டிபிள் ஓகேசி அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ஓகேசி ஆர் சிண்ட்ரோமிக் கேசஸில் வந்து கார்லின் சிண்ட்ரோம் வந்து ஒரு மெயினாக ஒரு கார்லின் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குதா. இந்த சிண்ட்ரோம் தான் வந்து இந்த ஓகேசிக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து adjacent teeth are typically rewinded to the vital unless there is a infection of the resorption. அதாவது ஒரு வேளை adjacent teeth வந்து வைட்டாலிட்டி டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ரேடியோகிராஃபிக் எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரேடியோகிராஃபிக் எக்ஸாமினேஷனில் வந்து ரேடியோகிராஃபிக் டைப் ஆஃப் ஓகேசி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டைப்பு, அதுக்கப்புறம் இன்வால்மெண்ட் டைப், அதுக்கப்புறம் வந்து என்வலப்மெண்ட் டைப்பு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரானியஸ் டைப்பு, அதுக்கப்புறம் வந்து கொலேட்ரல் டைப்புன்னு இருக்குது. மொத்தம் எத்தனை டைப் இருக்குது? முதல்ல வந்து இந்த ஓகேசி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்னா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரானியஸ்னால் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கா. எக்ஸ்ட்ரானியஸ் வந்து இஸ் அக்கரன் இன் தி அசோசியேட்டட் இன் தி ரேமஸ் அவே ஃப்ரம் த டீத் இல்லாத இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டைப்புன்னு ஒன்று இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் டைப்னால் வந்து ஒரு சிஸ்ட் ஃபார்ம் இன் த பிளேசஸ் ஆஃப் த டூத் ஏரியாவில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அது பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டீத்துன்னு சொல்கிறாங்க. தென் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் டீத் வந்து ஒரு டூத் இருக்கிற ஏரியாவில் வந்து இருக்கிறத வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டீத்துன்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸ்ட்ரானியஸ் வந்து என்ன இருக்குன்னா, இது இப்படி இருக்குது.